கோடை காலத்துல மட்டுமே வருமானம். கூழ் குடிக்கிறதால ஏற்படும் நன்மைகள். பெண்மணியோட தகவல். கோடை வெயில் வாட்டி வதைக்கிற நிலையில மக்கள் தினமுமே வெயில்ல ரொம்பவே சிரமப்பட்டுட்டு வர நிலையில கோடை காலத்துல சம்பாதிச்சு வாழ்வாதாரத்தை கழிக்கிற பெண்கள் பற்றி இந்த வீடியோவுல பார்க்கலாம். வெயில தணிக்க என்னதான் பழச்சாறுகளை குடிச்சாலுமே தாகம் அப்படிங்கிறது தனியாத நிலை தொடரும். இதுவே சாலை ஓரங்கள்ல விற்கிற கூழ்களை பருகினா தாகம் தீர்ந்தாலுமே உடம்புல குளிர்ச்சியை கொடுக்கும். கோடை காலத்துல மட்டும்தான் அதிகமா விற்கப்படுற இது போன்ற கடைகள் இருக்கும். மீத நேரத்துல பிழைப்பு நடத்த வேறு வேலைகளை நம்பியே இருக்கிறதாகவும் இது போன்ற கடைகள் வச்சிருக்கிற கடை வியாபாரிகள் சொல்றாங்க. அந்த வகையில சாலையோரத்துல கூழ் விற்கிற பெண்மணி கூறும்போது, முன்னதா மருத்துவமனையில பணியாற்றினேன், இப்போ சொந்தமா கடன் வாங்கி தள்ளுவண்டி அமைச்சு அதுல கூழ் வியாபாரம் செஞ்சுட்டு வரேன். அன்றாட வாழ்க்கைக்கு போதுமான வருமானம் இதுல கிடைக்கிறதா அந்த பெண்மணி சொல்றாங்க. கூழ் வகைகள் பற்றியும் அதை குடிக்கிறதால ஏற்படும் நன்மை பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களோட பேச்சு ஏழை எளிய மக்கள் அன்றாட வாழ்க்கைய வாழ்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத எடுத்து காட்டுது. கொரோனா வந்ததுக்கப்புறம் நான் அந்த கடை முன்னால் நான் ஆஸ்பத்திரியில் தான் வேலை பார்த்தேன். சும்மா சீப்பர் வேலை தான் பார்த்தேன். நான் ப்ரைவேட் ஆஸ்பத்திரிகளில் 50 வயசுக்கு மேலே வேலை இல்லைன்னு சொல்லவும் கொஞ்சம் அங்கிட்ட இங்கிட்ட கடனை வாங்கி இந்த வண்டியை வாங்கி கூழு கடை வச்சுருக்கேன். ஏதோ அன்றாடு என் பொழப்புக்கு எனக்கு சாப்பாடுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் கிடைக்கும். எனக்கு பிள்ளை குட்டிகள்லாம் பேத்திகளே 6 பேத்திகள். எங்கள் வீட்டுக்காரரு எனக்கு இல்லை. இந்த கூழு கடையை வச்சு ஏதோ என்னோடய குடும்பத்தை சரி பார்க்குற அளவு எனக்கு இந்த கூழ் ஓடும். கடை எப்படி ஓடும்? நல்லா ரொம்ப இதாக ஓடாது. ஏதோ ஒரு அளவுக்கு எனக்கு அன்றாடு கடை 150 ரூபா தவணை 15,000 வாங்குவேன், 150 ரூபா கட்டுவேன். இப்படி என்னோடய பிள்ளைகளுக்கு தேவைக்கு ஏதோ ஒரு சரியாக வரும். ரொம்ப 1000-2000 ஓடலைனாலும் ஏதோ என்னால் 10 ரூபா சம்பாதிக்க முடியுங்கிற நம்பிக்கையோடு நான் அந்த கடையை நடத்துகிறேன்ப்பா. கம்மங்கூழ் குளிர்ச்சி தானேப்பா. கம்பு நல்லா சத்தானது, ஆளுகளுக்கு நல்லா பிரோஜனமாக. வெயில் அடிக்கிற வெக்கைக்கு சூட்டை தணிக்கும். மோர் அதே மாதிரி தான். கேப்பக்கூழ் சுகர் வந்தவங்க இந்த கம்மங்கூழுக்கு சாப்பிடவங்க கேப்பக்கூழ் சாப்பிடுவாங்க. இந்த வெயில் காலத்தில் கூழ் இதெல்லாம் குளிர்பானம் இதெல்லாம் சாப்பிட்றது நல்லது. இதில் நல்லா எல்லா சத்துமே இருக்குது. சின்ன குழந்தையிலேருந்து பெரிய ஆளுங்க வரை சாப்பிட்லாம். எத்தனை வகை கூழ், சோளக்கூழ், கம்மங்கூழ், கோதுமை கூழ் எல்லாமே இருக்குது.